गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। जीवन्मुक्ति महानन्द साक्षिभूताय योगिने महास्वामिकनिष्ठाय शिवार्याय नमोऽस्तुते। सदाशिवब्रह्मेन्द्रस्वरूपेभ्य शिवन्सार सद्गुरुभ्यो नमः। समस्तलोकाः सुखिनो भवन्तु। பெரிவாச்சரணம் சாத்துணை. கன்னிப் பெண்கள் தாய் மாமன்களுக்கு திருமணம் செய்விக்கும் வழக்கத்தையும் உலகம் பூராவில் உள்ள ஒரு நிமிஷம் உலகம் பூராவிலும் உள்ள தெய்வ மத நாட்டினர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடைபிடித்து வந்தார்கள். இதன் மூலம் உடல் உபாதைகளை ஏற்காமல் திடமான ஆரோக்கியத்தை ஏற்று வந்தனர். எனினும் வைத்திய நிபுணர்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்தனர். மேலும் வயது வித்தியாசம் சற்று அதிகமாக இருந்த காலத்தில் திருமணத்தை முடிப்பதால் தம்பதிகளின் ஆரோக்கியம், குழந்தைகளின் ஆரோக்கியம் கடைசி காலம் வரையில் சீராக நிலவி வந்ததை அக்காலத்திய பெரியோர்கள் அறிந்து வைத்திருந்தனர். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே நமது தெய்வ மத கலாச்சாரத்தை பழக்க வழக்கங்கள் சீர்கேடு அடைந்து விட்டதன் காரணமாக தெய்வ மத கலாச்சாரத்தின் பழக்க வழக்கங்கள் சீர்கேடு அடைந்து விட்டதன் காரணமாக உலகம் ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பித்ததுடன் ஆஸ்பத்திரி என்ற பெயரில் கொஞ்சம் மேல பண்றீங்களா? தேங்க்யூ. சீர்கேடு அடைந்து விட்டதன் காரணமாக உலகம் ஆரோக்கியத்தை இழக்க ஆரம்பித்ததுடன் ஆஸ்பத்திரி என்ற பெயரில் ஆரோக்கியத்திலும் ஊடுருவ ஆரம்பித்தன. இந்த காரணத்தினால் தான் வருங்காலத்திய உலக மக்கள் என்ன ஆவார்கள் என்ற கவலையை விஞ்ஞான மேதைகள் கொள்ள ஆரம்பித்து விட்டனர். நிற்க பல பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக கட்டட வளர்ச்சியிலும் கோயில்களை எழுப்புவதிலும் முன்னேற்றம் அடைந்த அந்நிய நாடுகளிடமிருந்துதான் நாம் நமது தேசம் கற்றுக்கொண்டோம். சங்கீதம், கதகளி, மௌன நாடகம் போன்றவைகளை அந்நிய நாடுகளிடமிருந்து தான் நாம் இறக்குமதி செய்தோம். இதோட இருக்கட்டுமா? ஓகே. ஈமச் சடங்குகளில் பிரேதத்திற்கு அருகில் அமர்ந்து போஜனத்தை ஏற்பது என்பது ஒரு முறையாகும். அதாவது பிரேத போஜனத்தை ஏற்பவன் தனது இலைக்கும் பிரேதத்துக்கும் நடுவில் ஒரு நூலை இணைத்து போஜனத்தை ஏற்பான். இத்தகையவனை சின் ஈட்டர் என்று ஆங்கில ஆராய்ச்சியாளர்கள் கூறுவது உண்டு. இதே போலவே அபர சடங்குகளில் மேல கொஞ்சம் அபர சடங்குகளில் பலவற்றை அந்நிய நாடுகளிடமிருந்துதான் நாம் இறக்குமதி செய்து கொண்டு வந்தோம். அடுத்ததும் படிச்சுட்டுமா? வேண்டாம், நம்ம இதுக்கு இங்கிலீஷ் போயிட்டு வந்துடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது பேஜ் நம்பர் மட்டும் சொன்னேன்னா நான் புக்ல படிச்சு விடுறேன். சரியா? எனக்கு பேஜ் நம்பர் வந்து எனக்கு இல்ல, நான் பாத்துக்கிறேன். 20 30. ஓகே 13 14. ஓகே. உனக்கு என்ன வேணும்? நான் பாத்துக்கிறேன். The practice of pre-adolescent girls being married off to their maternal uncles was followed by citizens of divine religion world over for thousands of years. This prevented bodily afflictions and helped maintain robust health. Moreover, medical experts lived hereditarily. Furthermore, the elders of those days knew that a slightly higher age gap in the marriage preserved good health in couples and their offspring until their last days. The degradation of divine religion's practices in the past 60 years has not only deteriorated global health, but is also eroding it in the name of hospitals. This is why scientific experts have begun to worry about the plight of coming generations. That said, it is we who learned from other countries, which had already advanced in building engineering structures and temples during the past few millennia. Arts, such as music and Kathakali, were in fact imported by us from other countries.
In funeral rites, there is a custom to eat by the side of corpse. That is, the person eating this preta bhojanam has a thread connected between his eating leaf and the corpse. This person is called sin eater by English researchers. Similarly, many such customs in final rites have been indeed imported by us from other countries. சரி, இந்த முக்கியமா இந்த 2 பேராகிராஃப்ல வந்து இது வந்து ஃபார்வர்ட்ல ஃபர்ஸ்ட் லைன்ல சார் வந்து நம்ம நாடு தான் வந்து எல்லாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும், எல்லாரும் நம்ம கிட்டக்கே தான் கத்துண்டாங்க அப்படின்னு அதோட எக்ஸ்பிளனேஷன் மாதிரி இருக்கு. இன்னதெல்லாம் நம்ம வந்து மற்றவங்க கிட்ட கத்துண்டோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கும் போது இங்க சார் வந்து இந்த மாமாக்கு வந்து பொண்ணு கொடுக்கறது இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் வந்து நம்ம நாடுல மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையும் இருந்தது. பல விஷயங்கள் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிட்டோம், இறக்குமதி பண்ணிட்டோம். பேண்டோமைம் டிராமா, அது வந்து கிரேக்க நாட்டுல இருந்த அந்த தியேட்டர் இதுல இருந்த பேண்டோமைம் டிராமா தான் வந்து இந்தியாவில இருந்து கதகளியா வந்தது. நம்ம இந்தியாவில் பெரிய பெரிய கோவில்லாம் கட்டுறதுக்கு முன்னாடியே ஈஜிப்டில், கிரீக்கில் இங்கெல்லாம் அவெல்லாம் பெரிய பெரிய கோவில்லாம் கட்டி அதை நம்ம இப்பயும் பார்க்குறோம். அதோட ரிலிக்ஸ்லாம் ஈஜிப்டிலாம் வந்து ஒரு 60 அடி 80 அடிக்கெல்லாம் வந்து விக்கிரகம்லாம் கட்டி அவள் வழிபாடு பண்ணியிருக்கா அவள் கோவிலில். அது மாதிரி பெரிய பெரிய ஆலயங்கள்லாம் அங்கே கட்டினதுக்கு அப்புறமா தான் இந்தியாவில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆலயம்லாம் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம வந்து மற்ற நாடுலேருந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்கோம். போத் கிவ் அண்ட் டேக் மஸ்ட் ஹேவ் பீன் தேர். இங்க சார் இஸ் ஒன்லி கோட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அங்கேருந்து இங்க வந்தது. ஈமக்கடன் இதுல வந்து ஈஜிப்ட் பத்தி நம்ம வந்து இதுவே சொல்ல முடியாது. ஈஜிப்டோட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் அதை பத்திலாம் சார் நிறைய இது எழுதியிருக்கா. ஈஜிப்ட் பிராமணர்கள் வந்து அவளுக்கு வந்து தெய்வங்கள் வந்து உரிமை கொடுத்திருந்தா இந்த ஜீவனத்துக்கு மரணத்துக்கு அப்புறமா எந்த லோகத்துல எந்த சுகம் துக்கம்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் வந்து இங்கேருந்தே அந்த ஈஜிப்டிய பிராமணர்கள்லாம் இங்கேருந்தே வந்து கைடு பண்ணிட்டு இருந்தாலும் அந்த சோலை. அதை வந்து ஐ திங்க் அதை தான் அந்த டெட் புக் ஆஃப் ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்றா. அதில் வந்து இப்போ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறா. இந்த மாதிரி அவ வந்து என்ன அந்த ஜீவனுக்கு என்ன நடக்க போறதுன்னு அவ வந்து எழுதி வச்சிருக்கா. அந்த எழுதி வச்சபடியே அது நடக்கிறது போல இருக்கு. அதான் சார் சொல்றாரு இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து எப்படி போக போறதுன்னு சொல்லி. இதெல்லாம் அந்த மாதிரி அந்த கல்ச்சர்ல இருந்தா நம்ம இந்த சில ஈமக்கடன், இந்த சின் ஈட்டர், இந்த பிரேத போஜனம் அந்த பழக்கம் வந்து அவாக்கிட்டே தான் வந்து நம்ம வந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். இது மாதிரி வந்து ஆக்சுவலா வந்து சார் ஹேஸ் கிவன் அ கம்பேரிசன். இதுல வந்து சில I don't want to open இது, but the point of discussion maybe we can start with the very first line actually. கன்னி பெண்கள் தாய் மாமனுக்களுக்கு திருமணம் செய்விக்கும் இந்த இது வந்து முறை வந்து இஸ் எக்ஸிஸ்டிங் எவ்ரிவேர். இந்த காலத்துல வந்து I will open the door. I mean like marriages and maybe we can have a few discussion about your viewpoints about how things have actually changed over time. இந்த மேரேஜ் வெட்டிங்கு அதை பற்றிலாம் வந்து ஆர் சொல்லுங்கம்மா. நீங்க கை தூக்கி இருக்கீங்க மோனாமா. நமஸ்காரம்ப்பா. அதாவது நான் வந்து மாமாவை தான் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு மாமாவுக்கும் எனக்கும் 10 வயசு வித்தியாசம். எனக்கு இந்த இதை படிச்சது ரொம்ப சந்தோஷம். இது வந்து அந்த மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது வந்து அது முறை பொண்ணுன்ற மாதிரி அப்ராம் நாடுல வந்து நிறைய இருந்தது. அதுக்கு 2 ரீசன் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நம்ம ஆத்து குழந்தை பார்த்து வச்சுப்பா, கண்கலங்காம வச்சுப்பாங்க, சின்ன வயசுல இருந்தே எல்லாம் பார்த்ததுனால அது ஒரு ரீசன். 2வது வந்து சொத்து வந்து ஃபேமிலி உள்ளுக்குள்ளே இருக்கும், வெளியில போகாம. இது ஒரு கான்செப்ட் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். தட் குட் பி த ரீசன். நம்மளதுல வந்து அந்த லெவல்ல அவ்வளவு ஜாஸ்தி நடந்ததா தெரியல எனக்கு. அவங்கள காமன் இது. தாய் மாமா வந்து ரைட் மாதிரி அவனுக்கு அந்த மாதிரி. 2வது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சார், இந்த பிணத்தை தொட்டுண்டு அந்த சாப்பிட்ற இது வந்து நம்மளதுல இருந்தது சார். நம்ம அந்த கர்மா பண்ணும்போது அந்த 10 நாளுக்குள்ள வரும் இது. இது ஈஜிப்ட்ல இருந்து வந்ததுன்னு சார் சொல்லும் பொழுது எனக்கு என்ன இப்ப பயமா இருக்குன்னா, இவங்க பிராமின்ஸ் எல்லாமே இந்தூர் கிடையாது, எங்கிருந்தோ தான் வந்தவங்க இவங்க இப்படின்ற மாதிரி இப்ப கரண்ட்ல இவங்க பேசிக்கிறாங்க.
இதுக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ஒரு இதுவா இருக்கு. என்ன பிரிடாமினன்ட்லி நம்மளுடைய முறையில தான் இருக்கு இது. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதுக்கு பதில அதை மாத்தி அந்த ஒத்த பிராமணன் இன்னும் நடக்கிறது. அது அந்த கர்மா காரியத்தை பார்த்தேன்னா அதுக்கு ஈக்குவலண்டா மாத்தி ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காங்க அவங்க. பட் ஆதி காலத்துல வந்து பிணத்தை அதுக்கப்புறம் வந்து 3-6 மாசத்துல செத்தே போயிடுவானா அவன். அவ்வளவு பவர்ஃபுல் மந்திரமா அது. அவனுக்கு சொத்துக்குத்தெல்லாம் எழுதி வைக்கணுமா. நல்லா தெரிஞ்ச வேத பண்டித்தெல்லாம் கேட்டாருன்னா அப்படியே விவரமா சொல்லுவான். அதை கேட்கவே பயமா இருக்கும். அது அது இருந்திருக்கு, நடந்திருக்கு. அது அவன் 6 மாசத்துல போயிடுவானா அவன். அது அப்படியே கால போக்குல அதை விட்டுட்டு இப்போ வந்து ஏதோ ஒண்ணு சிம்பாலிக்கெல்லாம் பண்றாங்க. அது ரொம்ப நுணுக்கமா பார்த்தா தெரியும். அது இன்னுக்கும் நடக்கிறது. அது அதை ரெப்ளிகேட் பண்ணி எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா, இது ஈஜிப்ட்ல இருந்து தான் வந்தது அப்படின்னு நீங்க இப்போ பேசினது என் காதுல விழுந்தது. நம்ம சாரு எழுதியிருக்காரு அப்படின்னு. இப்போ இவங்க கலைப்பு விடுற இது வந்து இவங்க எல்லாம் ஆரியன்ஸ் எங்கிருந்தோ தான் வந்தாங்க இவங்க அப்படின்றது வந்து என்னமோ கனெக்ஷன் இருக்குமோன்னு எனக்கு ஒரு இதுவா இல்ல. நீங்க இந்த விஷயத்துல சார் வந்து ஈஜிப்டுக்கே வந்து இந்தியா நாட்டுல இருந்து தான் போயிருக்காங்கன்னு சொல்லி சார் எழுதியிருக்காரு. மலையாள மலையாள ரீஜன்ல இருந்து தான் ஈஜிப்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சார் எழுதியிருக்காரு. அதுவும் இல்லாம சார் வந்து உலகம் பூராவிலும் பரவி இருந்ததுதான் சொல்றாரு. சோ வந்து நம்ம வந்து we don't have to be the higher authority. இன்னைக்கு இங்கேயும் ஃபாலோ பண்ணப்படுறது எஸ், பட் எல்லா இடத்துலயும் இது இந்த விஷயம் எல்லாம் இருந்திருக்கு. இதுதான் சாரோட இம்பார்ட்டன்ட். இது ஓகே இல்ல ரெண்டு it has gone from there here to there. Okay, no it was been everywhere. It was there everywhere. இருந்தது. ரெண்டு விஷயம் அதுல. ஒண்ணு, சார் இது ஸ்பெசிஃபிக்கா ஈஜிப்ட்ல இருந்து வந்ததுன்னு சொல்லல. ஓகே, ஈஜிப்ட்ல வந்து இது இந்த பித்ரு காரியங்கள் ஈஜிப்சியன்ஸ் மாதிரி பண்ண முடியுமான்னு தெரியலங்கிற அளவுக்கு சார் எழுதியிருக்கார். ஓகே, they were very advanced. In fact YPM 2ல வந்து ஒரு இடத்துல சார் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, they were even able to trace the journey of the soul அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ ஒரு சோல் வந்து ஒரு இடத்துல மரணமாறுது. அது வந்து அப்புறம் திருப்பி வந்து எவ்வளோ காலத்துல அந்த சோல் எவ்வளோ இது பண்ணியிருக்கு, கர்மா பண்ணியிருக்கு, அது எவ்வளோ காலம் கழிச்சு திருப்பி வரும். அந்த வந்த சோல் வந்து முன்னாடி இருந்த சோல் எது, அதை அந்த அளவுக்கு அவ வந்து they were able to trace அப்படிங்கிறதெல்லாம் YPM 2ல எழுதியிருக்காரு ஆக்சுவலா. சோ திரிசங்குக்கு ஒரே ஒரு இது, இந்த திரிசங்குக்கு வந்து தனி லோகம் பண்ணி நான் அனுப்புறேன்னு சொல்றாருல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி பண்ணியிருக்கார் ஈஜிப்ட்ல இருக்க பிராமணர்கள்லாம். அந்த ஜீவனத்துக்கு மரணத்துக்கு அப்புறமா அது கொடுக்குற தண்டனை எல்லாம் இவா கொடுத்துருக்கா. அதுக்கெல்லாம் சார் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காரு. ஒரு ராஜா, துத்தன்காமுனுக்கு முன்னாடி இருந்த ராஜா, ஐ திங்க் அமென் சம்திங் பேர் வரும். அமென் அவ அந்த ராஜாக்கு வந்து அதுக்கப்புறமா கொடுத்துருக்கா தண்டனை மரணத்துக்கு அப்புறமா. அது மாதிரி எல்லாம் அது மட்டும் இல்ல, அந்த ஈஜிப்ட்ல அந்த 20,000 வருஷம் அந்த சிவிலைசேஷன் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும்போது அந்த ஆசிரிஸ் அப்புறம் இன்னொரு தெய்வம், 2 தெய்வம் இருக்கு. அந்த இன்னொரு தெய்வம் பேர் டக்குன்னு மறந்து போயிட்டேன். ஐசிஸ் அண்ட் ஆசிரிஸ், அவ 2 பேருமே ஒரு மரணத்துக்கு அப்புறமும் அவ வந்து அந்த பிரேத உடலை அவ ஒரு கமிட்டி மாதிரி வச்சுண்டு, which is headed by these 2 gods. அவ வந்து ஒரு பிரேத சம்ஸ்காரத்தும் போதும் இவன் வந்து நல்லவனா இருந்திருக்கானா, இவனை கரையேற்றிடலாமா அப்படின்னு கேட்டு கரையேத்துறா. அதுக்கு எல்லாம் அந்த கமிட்டியில இருக்கிறவாள்லாம் அப்ரூவ் பண்ணி அதை வந்து அவ கரையேத்துறா. அதுல ஒத்தரை கூட கரையேத்தாம இல்லைன்னு எழுதியிருக்கார் சார். ஸோ அவளை மாதிரி இது இந்த பித்திருக்காரியத்துல வந்து இதுவே பண்ண முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, எல்லா இடத்துலயுமே பிராமணா இருந்திருக்கா, எல்லா இடத்துலயுமே பித்திருக்காரியங்கள்லாம் நடந்திருக்கு, எல்லா இடத்துலயுமே மாமா பொண்ணு கல்யாணம் பண்ணி அத்தை பொண்ணு மாமா பையன் கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் இருந்திருக்குங்கிறது அதுதான் சொல்றார். இதுக்கும் இந்த தியரி ஆஃப் ஆரியன் இன்வேஷனுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஆரியன் இன்வேஷன்ங்கிறது அதுலயே சொல்றபடி இட் இஸ் நாட் அன் ஆக்சியம், இட் இஸ் எ தியரம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ இன்ஃபேக்ட் சார் வந்து YPM 2ல இன்னொரு இதில் வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. என்னன்னா, இந்த இப்போ வந்து இந்தியாவில் மட்டும்தான் இந்த சடங்குகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது வந்து சார் எழுதியிருக்கார். தட் டசன்ட் மீன் தட்
இட் வாஸ் ஆல்வேஸ் ஒன்லி வித் அஸ் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல வந்தேன். திலீப் நிறைய பேர் கை தூக்கிருக்காங்க. சாரி, ஓகே ஓகே, எல்லாருக்கும் திலீப் சரியஸ். நான் சொல்ல நினைச்ச சில பாயிண்ட்லாம் சொல்லிட்டா, அதனால எனக்கு ரொம்ப ஒண்ணும் இல்லை. பட் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன். ஒண்ணு வந்து எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் 13 வயசு வித்தியாசம். மாமி சொன்னா 10 வயசு சொன்னா, எங்க ஆத்துல அப்பாக்கும் அம்மாக்கும் 13 வயசு வித்தியாசம். அது சரியா தப்பான்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு பிராக்டிக்கலா ஒரு விஷயம் நான் என்ன பார்த்தேன்னாக்க, பிராக்டிக்கலா என்ன பார்த்தேன்னா, அப்பா உடம்பு சரியில்லாம படுத்திருந்தா 17 வருஷம் ஸ்ட்ரோக் வந்து ஹி வாஸ் கன்ஃபைன் டு ஹோம் பாம்பேல இருக்கும்போது. அம்மாக்கு அந்த ஏஜ் கேப் இருந்ததுனால வி வர் ஏபிள் டு மேனேஜ் தட். அம்மாவும் இப்பெல்லாம் பார்த்தா 1 வயசு 2 வயசு அந்த மாதிரிலாம் பார்த்து பண்றா. இப்ப எனக்கு இந்த வயசு ஆன அப்புறம் எனக்கு தோன்றது, அந்த காலத்துல அவ அந்த கேப் வச்சு பண்ணது நன்னா தான் யோசிச்சு பண்ணியிருக்கா அப்படின்னு தோன்றது. ஏன்னா ஒரே டயத்துல 2 பேருக்கு உடம்பு வந்தா பாத்துக்கிறதுக்கு மனுஷா இல்லாம போயிடுவோம் அப்படின்னு ஒரு தாட். இந்த வயசு ஆன அப்புறம் நான் ஆல்மோஸ்ட் ரிட்டையர் ஆயிட்டேன். இந்த ஏஜுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. 2வது வந்து இந்த உறவுகள்ல கல்யாணம் பண்றது வந்து இது என்னோட தாட்டு. தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. எக்கனாமிக் ரீசன்ஸ்க்காக இருக்கும். சொத்து வெளியில போயிடாம பாத்துக்கிறாளோ அப்படின்னு எனக்கு ஒரு தாட். அது சரியா தப்பான்னுலாம் எனக்கு தெரியல. இந்த மாமா அத்தை அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணம் ஒரு சொத்துக்காக இருக்கலாம்னு என்னோட ஒரு யூகம். 3வது வந்து டாக்டர்லாம் டிஸ்கரேஜ் பண்றா, உறவுல பண்ணாதீங்கன்னு டிஸ்கரேஜ் பண்றா. பட் அதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் என்னன்னு எனக்கு புரியல. இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி குழந்தைங்க இந்த மாதிரி மாறி மாறி ஆட்டிசம் அந்த மாதிரி சில இதெல்லாம் சேலஞ்சிங் சில்ட்ரன் வரதுனால வேண்டாங்கிறாளா, இல்ல அவ சொல்றத ஒரு 12 மணின்னு எல்லாரும் சொல்லிட்டே இருந்தா ஏதோ ஒரு டயத்துல 12 மணி வந்துடும், அது சத்தியமான வார்த்தையே ஆயிடும். அதனால அப்படி ஆறுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரியல. ஆனா நம்ம எல்லாம் வந்து டாக்டர் சொன்னா அது இப்ப வந்து வாத்தியார் சொன்னா வேத வாக்கு கிடையாது, டாக்டர் சொன்னா வேத வாக்கு. அந்த மாதிரி நம்ம மாறிட்டோம், நம்ம உலகம் மாறி போயிடுது. ஸோ இந்த 3 பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. இதுல 2 பாயிண்ட் ஏற்கனவே நீங்களும் பாஸ்கர் சாரும் சங்கர் சாரும் ஏற்கனவே கவர் பண்ணிட்டா. இது எனக்கு பிராக்டிக்கலா அப்பா அம்மா ஏஜ் கேப் பார்த்தபோது இப்ப இருக்கிற தலைமுறையில ரொம்ப க்ளோஸா கல்யாணம் பண்ணிக்கிறா, அது பிற்காலத்துல கஷ்டத்தை கொடுக்கும்னு என் மனசுல எனக்கு பட்டது. அதான் ஐ தாட் ஐ ஷேர் தட். ஓகே, ஸ்ரீவித்யா. சார் ஒரு செகண்ட், சாரி டு இன்டரப்ட். ஒரு விஷயம், இந்த இதுல வந்து ஒரு பேஸ் இருக்கு சார். இந்த மாதிரி க்ளோஸ்ல பண்ணிக்கிறது சரியில்லைன்னு டாக்டர் சொல்றது கிளாசிக் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்சிஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களோட எண்ணம் க்ஷீணித்து போயிடுது. ஏன்னு கேட்டால்னா அவ சர்க்கிளை விட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. பாத்தீங்கன்னா பார்சில நிறைய ஆம்பளைங்களுக்கு கல்யாணமே ஆகல, பொண்ணே கிடையாது. தேர் இன்டு எ வெரி பிக் மிஸ். இதனால அந்த அவ உள்ளுக்குள்ளேயே அந்த ஜீன்லயே இது பண்ணதுனால அப்படி பார்த்தாலும் காட் ஃபர்கிவ் மீ, வெண்குஷ்டம் நிறைய பேரை பார்த்திருக்கேன் பார்சில. they are into some sort of problems, health issues. உங்களுக்கு this particular issue is plaguing that community. ஏன்னா நான் ஒரு பார்சி கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். so this could be the reason, there could be some medical basis to that ன்னு தோன்றுது சார். தேங்க்யூ. நான் ஒரு இது சொல்றேன், ஜஸ்ட் ஒரு இது இல்ல சார், 2 விஷயம் சொல்றா. ஒண்ணு வந்து உறவுல கல்யாணம் பண்ண சொல்ல மாமாவுக்கு வந்து கொடுக்கறதாக சொல்றா. ஓகே, இன்னொன்னு வந்து ஏஜ் கேப்பும் வந்து அதிகமா இருக்கணும்னு சொல்றா. ஃபியூச்சருக்கு இன்னும் கொஞ்சம் பேஜஸ்லாம் வந்தாக்கா வந்து சார் வந்து இந்த காலத்துல நிறைய வந்து கொடுமையான வந்து வியாதிகள்லாம் வரும்னு சொல்லி சார் வந்து எழுதியிருக்கார். whether both of them are related or not, இப்போ I don't think at this moment we can actually தீர்மானமா சொல்ல முடியுமான்னு சொல்லி தெரியல. ஓகே, இதான் வந்து என்னோட. எஸ், டுடே வந்து many doctors they seem to connect this to genetic. ஓகே, பட் வி டோன்ட் நோ. ஃபியூச்சர்ல வந்து போனா இதே சயின்ஸ் வந்து 100 வருஷத்துக்கு அப்புறமா வேற விதமாக சொல்லும். ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு இருக்கிற தேதியில இப்போ இருக்கிற சயின்ஸ்ல அதுதான் வந்து சயின்ஸ் வந்து சொல்லுறது. ஆனா இந்த பழக்கம் பல வருஷங்களா வந்து ஒவ்வொரு கஸ்டம்லயும் வந்து இருந்திருக்கு.
இதுக்கு இன்ஃபேக்ட் நான் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேனே, துதங்காமுன்னு சொல்லி ஈஜிப்ட் ராஜா. இந்த துதங்காமுன் ராஜா வந்து சின்ன வயசுல அவனுக்கு ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குன்னு சொல்லி அவனோட மம்மிலேருந்து கண்டுபிடிச்சிருக்கா. அந்த துதங்காமுன் அந்த ராஜா வந்து தன்னோட உறவுல தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, துதங்காமுனுக்கு வந்து இந்த மாதிரி உடம்பு வந்தது காரணமே வந்து he ended up marrying his own கசினோ ஏதோ சம்திங் ஹாஃப் சிஸ்டர் ஏதோ, அதனால தான் அவனுக்கு வந்ததுன்னு சொல்லி சொல்றா. ஸோ இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, இஃப் யூ ஆர் ஐ மீன் இது மேரேஜ்ல வந்து இப்போ என்ன எடுத்தோம்னாக்கா வந்து ஐ திங்க் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு சி இஃப் போத் பீப்புள் ஆர் அலைன் டுவர்ட்ஸ் தர்மா. ஓகே, ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து we have to see if both of them are aligned in their mental what achieve அவளுக்கு உலகத்துல என்ன அச்சீவ் பண்ணுமோ அந்த விஷயத்துல அட்லீஸ்ட் at the time of marriage. அதுக்கப்புறமா என்ன வந்தாலும் வந்து விதிப்படி அவளுக்கு மாறிடும். ஸோ we cannot say, but at least for the initial 5 to 10 years அவ வந்து சேர்ந்து வருவாளா, they have similar kind of இதுவான்னு சொல்லி பார்க்க வேண்டியதா நிர்பந்தமா ஆயிடுச்சு. ஆனா ஒரு காலத்துல எல்லாருமே தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததுனால, தர்மம் வாஸ் தி கைடிங் இதுவா ஸ்டிக் இருந்ததுனால வந்து எவ்ரிபடி ஆட்டோமேட்டிக்லி அலைன்ட் டு அந்த தர்மா. அது கணேஷ் ஆக்சுவலி ஓகே சாரி, எனக்கு ஒரு டவுட் ஆக்சுவலி. இப்போ இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் இவங்க இப்படி மேரி பண்ணும்போது அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி சைல்ட் மேரேஜ் தான் பண்ணுவாங்க. ஐ மீன் வென் தே ஆர் 13 இயர்ஸ்க்குள்ளே அந்த மேல் அண்ட் இது பண்ணுவாங்க. பட் அந்த இது வரும்போது அது கான்ட்ரடிக்ட் ஆகுற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை, இப்போ சைல்டு மேரேஜ் வந்து இஸ் சாஸ்திரப்படி வந்து கன்னி பொண்ணு தான் வந்து இங்கேயும் சார் வந்து கன்னி பொண்ணு தான் சொல்லி எழுதியிருக்காரு. ஸோ வந்து அந்த ஏஜ் கேப்போட இருக்கிற வந்து ஒரு பிரம்மச்சாரி பையன் ப்ளஸ் வந்து ஒரு கன்னி பொண்ணு தான் வந்து கல்யாணம் பண்ணுறதா வந்து அப்போதான் சாஸ்திரங்களே வந்து சொல்லுறது. இதில் கான்ட்ராடிக்ஷன் ஒன்றும் இல்லை. வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும், சைல்டு மேரேஜ் இஸ் நாட் த ரீசன் ஃபார் there is nothing wrong in child marriage. Medically also the problem is with child birth at a very young age. So even our shastras don't necessarily say, ayurveda shastramnu paathomna ayurvedame solradhu at least till the age of 16 you have to wait, okay, before having a birth. ஒன்று மட்டும் ஆட் பண்ணிடுறேன். ராமருக்கும் சீதைக்குமே அவ்வளோதான் வயசு இருந்தது, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது கல்யாணம் நடக்கும்போது. அதனால there is nothing wrong in child marriage. That's an entirely different discussion for a different day, I guess. Okay, got it. சார், ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீங்க அந்த சாஸ்திரத்திலயும் சொன்னீங்க, நீங்க சாஸ்திரப்படி கன்னி இது அதாவது பெரியவள ஆறதுக்கு முன்னாடிதான் கல்யாணம் பண்ணணும் சார். சாஸ்திரப்படி அது பண்ணாததுக்கு பிராய்ச்சம் என்ன பண்றான்னா, இந்த என்னது இப்ப ஏதோ ரிஷி பஞ்சமின்னு ஏதோ ஒரு இது எடுத்துக்கிறான். ஆமா, அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா ரிஷி பஞ்சமின்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா என்னோட ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்னன்னா, சார் சொன்னார்னா அது தப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இட் இஸ் இம்பாசிபிள், அப்சல்யூட்லி இம்பாசிபிள். சார் சொன்னா அதுதான் ரைட். இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் துறவியா இருந்திருக்காரு. அதனால முன்னாடி உலகம் வேற மாதிரி இருந்தா கூட சார் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா இதுக்கு மேல உலகம் சார் சொல்றபடி தான் இருக்கும். வெரி பியூட்டிஃபுல் ஸ்டேட்மெண்ட் சார், பாஸ்கர் சார். ஆனால் ப்ராப்ளம் என்னதுனாக்க, ஐ திங்க் நான் ஒரு இது சொன்னது மாதிரியே தான், நம்பிக்கை நமக்கு நம்மளோட சாஸ்திரம் மேலே இருக்க நம்பிக்கை வந்து ரொம்ப ஓவர் டைம் ஹேஸ் ஆக்சுவலி க்ஷீணிச்சு போயிடுது பிகாஸ் ஆஃப் தி எஜுகேஷன் சிஸ்டம் தட் வி ஆர் ஆக்சுவலி இன். ஓகே, ஸோ ஓகே, மாமா இருக்காரா தெரியலையே சிவரா மாமா? இருக்கேன்பா. நீங்க சொல்லுங்க. ஐ நோ யூ வெயிட்டிங் ஃபார் எவ்ரி சான்ஸ் கொடுத்தா பேசுறதுக்கு. என்ன இல்ல, பேசிக்கா இந்த ரிலேஷன்ஷிப் நான் சங்கர் நேத்ரால இருந்ததுனால கண்ணில் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் உடனே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவா. அப்படி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் இல்லாதவாளுக்கு கண்ணில் ப்ராப்ளம் வந்ததுன்னா பிபி இருக்கா அதனால தான் வந்ததும்பா. பிபி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா அதனால தான் வந்ததும்பா. டயபெட்டிஸ் இல்லை, பிபியும் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜும் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா கான்ட் டெல் யூ தி ரீசன், பட் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இல்லைன்னா இதுதான் ரீசன் சொல்லுவாள். அதனால்
இது வந்து ரொம்ப ஷார்ட் லிவ்டு ரீசன். இந்த ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு இப்ப இருக்கிற இது முன்ன எவ்வளவு வருஷம் சஸ்டைன் ஆகும்னு தெரியாது நமக்கு. சாஸ்திரத்துக்கு படிதான் சயின்ஸை வந்து ரிலேட் பண்ணணும். ஏன்னா சின்மயானந்தா ஒரு தடவை சொன்னார், மை சாஸ்திரா இஸ் மோர் தென் செவரல் 1000 years old. Your science is few hundred years old. Why should I prove my Shastra is according to your science? You prove your science is according to my Shastra. Then I will accept it. Because I am older than everybody. இது ஒரு விஷயம். பட் இது நம்ம ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து சயின்ஸ் பேஸ்டு லைஃப்னு ஆகிடுது. அதில் வந்து நம்ம எதிர்நீச்சல் போட்டுட்டு ஒரு எத்தனிக்காக இருக்கலாமே தவிர நம்ம வந்து வி வில் பி அட்ல் ஆஃப் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவா நம்மளை பார்த்து. அதனால் அது சிரிக்கலைங்கிறது இல்லை, நமக்கு கன்விக்ஷன் இருந்ததுன்னா நம்ம அதுபடி நம்ம வாழ போகிறோம். இட் இஸ் ஃபார் அஸ், நாட் ஃபார் தி பப்ளிக். அதனால் அதை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். பட் எனக்கு என்ன தோணித்துன்னா, மெயினாக என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறோம், ரிலேஷனில் கல்யாணம் பண்ணிக்கிறோம், இதெல்லாம் இப்போ வந்து இந்த காலத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் ரெலவெண்ட்டாகவே எனக்கு தோணலை. இந்த காலத்துக்கு எப்படி என்ன ரெலவென்ஸ்னா, ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும், ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும். முதல் ரிலவன்ஸ். ரெண்டாவது ரிலவன்ஸ், இதே தேசத்துல சேர்ந்தவனா கல்யாணம் பண்ணிக்கணும், வேற தேசத்துல இருக்கிறவனா கல்யாணம் பண்ணிக்காம இருக்கணும். மூணாவது, இதே தேசத்துல இருக்கிறவனா இருக்கணும், இதே மதத்துல இருக்கிறவனா இருக்கணும். அதுக்கப்புறமா இதே மதத்துல இருந்தா கூட போராது, இதே அந்த செக்ட் ஜாதின்னு சொல்றமே அந்த ஜாதியில இருக்கணும். இதே மாதிரிதான் இப்ப வந்து நம்ம பார்க்க முடியறது. ஏன்னா எல்லார் வீட்லயும் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட், இப்ப இருக்கிற 50 பேரோ என்னமோ இருக்கு, அதுல 45 பேர் வீட்டுலயும் யாராவது ஒரு கிராஸ் மேரேஜ் இல்லாம இருக்கவே இருக்காது. அது வந்து ஆர்டர் ஆஃப் தி டேன்னு ஆயிடுது. அது மட்டும் இல்ல, அவ எல்லாரும் என்ன சொல்றாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா என்னுடைய அனுபவம், நம்ம ஜாதியில கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நல்லபடியா இருந்திருக்காது, அவன் அவ்வளோ நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பான். ஏன்னா அவளுக்கு இன்ஹெரிட்டா மனசுக்குள்ள ஒரு கில்ட் இருக்கும், அதை போக்கிக்கிறதுக்கு இதை ஒரு ஜஸ்டிபிகேஷன் சொல்லுவா, அவ்வளோ நல்ல பையனா இருக்கான் அப்படின்னு. ஸோ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க முடியும் அப்படின்னா, சாஸ்திர விருத்தம் இல்லாமல் அவளுடைய குல தர்மத்துப்படி கல்யாணம் பண்ணிண்டா போரும். வயசு வித்தியாசம் 10 வயசு இருக்கணுமா 20 வயசு இருக்கணுமாங்கிறத பத்தி பேச்சு இல்லை. அட்லீஸ்ட் ஆம்பளைக்கு வயசு பொண்ணோட கொஞ்சம் ஜாஸ்தியாவது இருந்தா நல்லது. அதே குலத்துல கல்யாணம் பண்ணிண்டா நல்லது. பிராமணாலா இருந்தான்னா சகோத்திரமாக இல்லாமல் இருந்தால் நல்லது. அப்படிங்கிற அளவுல தான் இப்ப நம்ம வந்து பேசலாம், திங்க் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பாட்டுக்கு ஏதாவது பெருசா பேசலாம், அதெல்லாம் ஒன்றும் இப்ப வந்து ப்ராக்டிக்கலா நடக்க போறது இல்லை. அதனால நம்ம ஏதோ பேசின்னு இருக்கலாமே தவிர, இப்போதைக்கு நம்மளுடைய குழந்தைகளை அந்த தர்மத்துல இன்னிலேருந்தே சொல்லி வளர்க்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, அந்த குழந்தை 8 வயசுல இருக்கும்போதே அந்த அம்மா சொல்லுவா, பாருடி பிராமண பையனா இருக்கணும், சகோதரமா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு 4-5 கண்டிஷன் சொல்லுவா. அது சொல்லும், இப்படிலாம் பார்த்து என்னம்மா எனக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டான் அப்படிங்கும். அது சொல்லும், அது அப்படிதான். அதே மாதிரி குழந்தைய சின்ன வயசுலேருந்தே நம்ம சொல்லி வளர்க்கணும். வளர்த்தோம்னா ஒரு கால், அதுக்காக கேரண்டி கிடையாது. ஏன்னா வயசு, அந்த வயசுல அந்த குழந்தைகள் வெளியில போறது, பல பேர் கூட பழகிறது, அப்படி இருக்கும்போது ஈஸ்வரானுகிரகத்துல ஒரே குலத்துல ஓரளவுக்கு நல்லபடியா அமைஞ்சதுன்னா நமக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அவ்வளவுதான் பண்ண முடியும். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாரும் படிக்க வெளியில போறா, வேலைக்கு வெளியில போறா, ஊருக்கு போறா, வெளிநாட்டுக்கு போறா. அதனால எதுவுமே கேரண்டி கிடையாது. இட்ஸ் வாட் ஐ ஃபீல். இல்ல மாமா கல்யாணம் பண்ணிக்கிறாளா,
சொந்தக்காரன் கல்யாணம் பண்ணிக்கிறாளுங்கிறதுலாம் நம்ம ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்ப இப்ப கலியுகத்துல யாரு யாரு நீ யாரு நான் யாருங்கிற அந்த வித்தியாசம் வந்துடுது. சோ அதனால we are in confusion whether science is good or our culture is good. இல்ல ஒரு விஷயம் இது பண்ணுங்க. இந்த கன்ஃபியூஷனோட காரணம் சாஸ்திரங்கள் மேல நம்பிக்கை இல்லாததுனால. சாஸ்திரங்கள் மேல ஏன் நம்பிக்கை இல்லைனாக்க சாஸ்திரங்களை நம்ம கடைபிடிக்கல. சின்ன வயசுல இருந்தே கடைபிடிச்சா ஆட்டோமேட்டிக்கா சாஸ்திரம்ல நம்பிக்கை வந்துடும். எதுவுமே பண்ண சின்ன ஒரு 6, 5, 7, 8 வயசுல இருந்தே ஒருத்தன் சந்தியாவதனம் பண்ணிட்டு இருந்தான்னாக்க 21 வயசு ஆகும் போது அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாஸ்திரத்தை நம்பிக்கை வந்துடும். அந்த மந்திரமும் அந்த நாம ஜபமும் அவன் பண்ணதுன்னு ஆட்டோமேட்டிக்கா சாஸ்திரத்துல நம்பிக்கை அதுவே ஊட்டி விடும். அதுக்காக எக்ஸ்ட்ராவா எஃபர்ட் எடுக்க வேண்டாம். சாஸ்திரங்கள்ல நம்பிக்கை இருந்தா கன்ஃபியூஷன் இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா எல்லாமே கன்ஃபியூஷன் தான். பின்ன யார் சொல்றது கரெக்ட்னு சொல்லி தேடிண்டே இருக்க வேண்டியதுதான் உலகம் ஃபுல்லா. பெரியவா தேவத்தின் குரல்ல ஒரு விஷயம் சொன்னது ரெலவெண்டா எனக்கு பட்டது. புத்தர் பலம், யசோதைரியம், நிர்பயத்துவம், அரோகதா, அஜாட்டியம், வாக்படுத்துவம் இதெல்லாம் சொல்றா ஹர்மத் ஸ்மனாத் பவேத்னு. அதுல பெரியவா தேவத்தின் குரல்ல சொல்றது என்னன்னாக்க அஜாட்யம்ங்கிறது தான் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். மனுஷாலாம் ஜாட்யமா, அதாவது லேசினஸ் எடுத்துக்கிறா. லேசினஸ்னா நம்ம என்டர்டெயின்மெண்ட் அது இது அப்படின்னு நிறைய போயிடுறோம் இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியா போயிடுது. அதனால இந்த காலத்துக்கு எல்லாருக்கும் வேண்டியது அந்த அஜாட்யம்ங்கிறது நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறா. அதனாலதான் இந்த சாஸ்திரத்தை கடைபிடிக்கிறதெல்லாம் விட்டு போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு லிங்க் மைண்ட்ல வந்ததுனால ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஒரு எல்லா சாதகனுமே ஒரு விஷயத்தை they will see. ஏன்னா பர்ஃபெக்டா எந்த சாதகனும் கிடையாது. அதனால தவறுகள் நடந்துட்டு தான் இருக்கும். ஓகே, சம்டைம்ஸ் பிகாஸ் ஆஃப் லேசினஸ், சம்டைம்ஸ் ஆஃப் பிகாஸ் அற்ப சுகத்துல எல்லாம் நம்ம விட்டுடுவோம் சில விஷயங்கள்ல. ஆனா யாரு சாதகன்னாக்க இந்த விட்டு போனதுக்கு அப்புறமாவும் திருப்பி எழுந்து நின்று ஓகே இப்ப விருந்துட்டேன், திருப்பி அடுத்தது நான் விட மாட்டேன், அடுத்தது நான் ஜாக்கிரதையா இருப்பேன் சொல்லி நினைச்சுட்டு திருப்பி எழுந்துட்டு திருப்பி ஹி அகைன் ஸ்டார்ட்ஸ் டு. ஏன்னாக்க அதுதான் சாதனை. இந்த 15 நாள் பண்ணறது சாதனை இல்லை. ஒரு நாள் விட்டு போனதுக்கு அப்புறமா 16வது நாள் வித் நியூ இன்ட்ரெஸ்ட், வித் மோர் எக்ஸைட்மெண்ட், மோர் எந்தூசியாசம், இப்போ இது பண்ண மாட்டேன்னு சொல்லி திருப்பி எழுந்து பண்றது இருக்குல்ல, அதுதான் சாதனை. அதான் நமக்கு தான் 100 வருஷம் ஆயுசு இருக்கே, எவ்வளவு வாட்டி விழுந்தாலும் எழுந்து திருப்பி பண்ணணும், பண்ணியே ஆகணும். இல்ல இப்ப இதுல அது பல தடவை விழுந்து 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 திருப்பியும் அதோட இது ஆகலைனாக்க அதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்துடும். ஓகே, ஸோ அப்படி ஒரு என்ன சொல்றது, 20 times if you fall, okay, you will lose the vigor or energy for to wake up the 21st time. ஓகே, ஸோ அதனால இதுல ஈஸ்வரனோட கிருப்பைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எழுந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது எந்த சாதனையுமே இஸ் நாட் பை அவர் எஃபர்ட். அவர் எஃபர்ட்டை மட்டும் நினைச்சுட்டு இருந்தோம்னாக்க, இன்னொரு விதமா சொன்னோம்னாக்க, மாயை பகவானோட பவர். பகவான் தான் மாயைக்கே பவர் கொடுத்துருக்காரு. அந்த மாயையை நம்ம ஒருத்தனால எழுந்து நின்று மாயை வெல்ல முடியும்லாம் சொல்ல முடியாது. அதனால அந்த மாயையில வெல்லறதுக்கு அந்த பகவான் கிட்ட சரணாகதி, பகவான் கிட்ட கேட்டுன்ட்டு என்ன சொல்றது, நான் இது முயற்சி பண்ணறதுக்கு ட்ரை பண்றேன், பகவான் உங்களோட கருணை உங்களுக்கு இது இருந்தாதான் நடக்கும், இந்த சாதனையே உங்களால தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பான்மையோட பண்ணாக்க you definitely people will be able to succeed. Okay, and it will be rewarded. Okay, தன்னோட பகவான் யாரு, நம்மளோட my own father. ஒரு 2-3 தடவை நான் கீரையை தடுமாறுறது பார்த்தாக்கா எங்க அப்பாவும் அம்மாவும் பரவாயில்ல ஏதோ இது வரைக்கும் சொல்லி எழுந்து தூக்கி வச்சுப்பார்ல. அவன் பகவான் கோடி அம்மாவுக்கு சமானம், கோடி அப்பாவுக்கு சமானம். இப்படி ஒரு சாதகம் ரொம்ப he's trying a lot to overcome certain thingsனாக்க எல்லார் லைஃப்லயும் நடந்திருக்கும் இது. I am trying to overcome. எப்போ அந்த ஒரு முத்தி போகிறது இல்ல, இப்படியாவது இல்லையே வெளியில ஆகணும்னு சொல்லி அந்த சாதனை பண்ணும்போது சாதகன் அது he's asking பகவான் போது definitely grace will happen, definitely you will be able to overcome whatever it may be. It could be a small habit like maybe காப்பி விடுறதுல இருந்தோ, or could be some extraordinarily great achievement of sadhana also, whatever. வைராகியம் அப்படின்னு சொல்லுவா.
வைராக்கியம் நமக்கு வைராக்கியம் அப்படி கிடையாது. அது அவர் கொடுத்தாதான் நமக்கு வரும் வைராக்கியம். வைராக்கியம் அதான் வைராக்கியம் சொல்றது வந்து ஜஸ்ட் பிராக்டிஸ், ஜென்ம ஜென்மாந்திரமா பண்ணி வர்றது. அதனால புரிஞ்ச விஷயம் ஒரே விஷயம் தான் சொல்லிட்டு இருக்கோம். வைராகியம்ங்கிறது சார் சப்சிக்வெண்டா வரும். அப்போ நம்ம படிக்கும்போது லெட்ஸ் கம் டு தட். சார் மெயினா ஒரு விஷயத்தோடைய இது இம்பார்ட்டன்ஸ் நமக்கு புரிஞ்சுட்டோம்னா அதுல வந்து அதனுடைய மகத்துவம் தெரிஞ்சதுன்னா நம்ம ஃபெயில் ஆக மாட்டோம். பர்டிகுலரா இப்ப வந்து ஒரு தியாக பிரம்மத்தினுடைய கீர்த்தனைன்னா அவர் எப்பேற்பட்ட ராமபக்தர், அந்த சங்கீதம் என்ன, அது வந்து பெரிவா வந்து சின்ன குழந்தைகளுக்கு அப்பா வந்து சந்தியாவந்தனம் பண்ணாதான் பையன் பண்ணுவான். அவனை உட்காத்தி வைக்கணும், அந்த வயசுல போட்டுடணும். அந்த விதைய போட்டாச்சுன்னா அந்த ருச்சி அதுல விட்டுதுன்னா அது அப்புறம் அந்த சந்தியாவந்தனம் அவனை விடாது, என்னதான் அவன் ட்ரை பண்ணாலும். அந்த மாதிரி ஏன் ஆச்சாரம் எதனால பண்ணா, எல்லா அனாச்சாரமும் பகவான்கிட்ட போய் கலந்துரும். வீட்டுல நேவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு படைக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாம போயிடுவோம், ஆத்துல ஒரு சிரார்த்தத்துக்கு லாய்க்கு இல்லாம போயிடுவோம். எதனால இதெல்லாம் பண்ணா, இந்த இம்பார்ட்டன்ஸ வந்து குழந்தைகளுக்கு சின்ன வயசுலயே ஊட்டிட்டோம்னா அந்த வழியில இருந்து போகவே போகாது அது. இப்ப அந்த ருச்சி கண்டவாள்லாம் இப்ப 10 நாள் தீட்டு ஆத்துல என்னும் போது ஐயோ நெத்திக்கிட்டுக்கு முடியனால 2 சோஸ்திரம் துடிக்கிறது உடம்பு. அதுல இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளுடைய மதம் என்ன மாதிரி, அதுக்கு பேரண்ட்ஸுக்கு அந்த நாலேஜ் வேணும், ஆட்டுக்கு ஒரு குரு வேணும். இதுக்கு எல்லாம் மூல காரணம் எங்க நான் பிடிக்கிறேன்னா, ஒரு குடும்பத்துல குரு இல்லாத, சரியான குரு இல்லாததுனால அப்படியே இது டைரக்ஷன் இல்லாத கப்பல் மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையும் போயிட்டது. அந்த குரு தான் நமக்கு சொல்லி கொடுத்து பெரியவாளுக்கு குரு உபதேசம் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு ஜபம் வாங்கிட்டு குழந்தைகளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் அங்க கொண்டு போய் ஸ்விம்மிங் கிளாஸ்ல சேர்க்கிறேன், சம்மர்ல ஜூடோல சேர்க்கிறேன், கராத்தேல சேர்க்கிறேன்னு பெரியவாளே அப்படி லௌகிக்கத்துல இறங்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு எங்க வரும் அந்த வாசம். பெண் குழந்தைகளுக்கு கீர்த்தனை சொல்லி கொடுக்கறது, சம்மர்ல வந்து அன்னமாச்சாரிய கீர்த்தனை கத்து கொடுக்கறது. அந்த விதைய சின்னப்ப போட்டுட்டான்னா அந்த மரம் ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு என்னோட இது. அப்புறம் இன்னொன்னு வந்து, நீங்க பெரியவாளை நம்புறீங்களா, மகா பெரியவா மேல நம்புறீங்களா? ஆமா அப்படின்னா அவர் என்ன சொன்னாரோ அல்டிமேட் சிவஸ்வரூபம். அவர் வாயிலிருந்து பொய்யே வராது, தப்பான வார்த்தை எதுவும் வராது. அவர் இது சொல்லிட்டாருன்னா சிவனுடைய வாக்கு, அதுதான் சத்தியம். இந்த நம்பிக்கை நம்மளுக்கு வரணும், அதை கொஸ்டின் பண்ணப்படாது. அப்புறம் பெரியவா சொல்லிட்டா, பெரியவா இப்ப நம்ம மனசாட்சி சொல்றத சார், இந்த இடத்துல நான் போய் பெரியவாட்ட பிரச்சனையை சொன்னா எனக்கு அவர் என்ன பதில் சொல்லுவாருன்றது நமக்கு தெரியும் சார். இது உள்ள மனசாட்சி சொல்றத பெரியவா அவ்வளவு சொல்லி கிரந்தமா எழுதி விட்டுட்டு போயிட்டா. நம்ம என்ன பண்றோம், நம்ம மனசாட்சியை கொண்டுட்டு நம்ம சௌரியத்துக்கு அதை ஜஸ்டிஃபை பண்றோம். இதுதான் நம்மளுடைய ப்ராப்ளம். எல்லாருக்கும் மனசாட்சி தெரியும் பண்றது தப்பு அப்படின்னு. அந்த சுயநலம், கன்வீனியன்ஸ், சின்ன பேசிக் எக்ஸ்பர்ட் தீட்டு பாக்குறதுக்கு சிரமமா போயிடுது சார் நம்ம குலத்துக்கு. இதுதான் ரொம்ப விருத்தமா இருக்கு. போய் சுவாமிகிட்ட போய் கலக்கிறது, அது எச்ச டேபிள்ல கொண்டு போய் பூவை வைக்கிறது, பழத்தை வைக்கிறது, அப்படியே கொண்டு போய் சாமிகிட்ட சாத்துறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனாச்சாரம் எங்க போய் சேரும்? பித்திருக்கள் காரியம் பண்றதுக்கு லாய்க்கே இல்லாம போயிடுவோம். எல்லா எச்ச பாத்திரமும் கொண்டு போய் சிங்கில போட்டு ஒரே இடத்துல பாத்திரத்தை போட்டு தேய்ச்சா அந்த பாத்திரத்துல பகவானுக்கு படைப்பியா பித்திருக்களுக்கு படைப்பியா நீனு? இத பெரியவா சொல்லி கொடுத்தான்னா அது குழந்தைகள் அதுபடி போகும் சார். அது பேசிக்கலா பெரியவா இது ஆனதுனால எல்லாம் டவுன் த காஸ்கேடிங் லெஃப்ட் இதுன்னு எனக்கு தோன்றது. ரொம்ப வாஸ்தவம். இது வந்து நான் என் கண் கூட நிறைய விஷயம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கேன். நீங்களும் அதான் சொல்றீங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் நீங்க சொல்றீங்க. ஓகே, அந்த மனிதனுக்கு ஒரு அந்த சுகபுத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்ல, நம்ம இது பண்ணா அதுல சுகம் வரும்னு, அந்த சுகம் வரும்னு நினைச்சாலே போயிடுச்சு, அவ்வளவுதான், மாட்டின்ட்டோம் அந்த விஷயத்துல. அது வந்து அதுதான் வந்து சார் வந்து ஒரு மாதிரி விவேகத்தன்மைன்னு சொல்லி சொல்றார். அது வந்து அது பண்ணறதுக்கு முன்னாடி நிஜமாவே இதுல சுகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் ஹேஸ் டு டிசைட். மோனமா சொல்லுங்கம்மா. நமஸ்காரம். அதாவது இந்த இதை வந்து நான் என்ன பண்றேன்னா பெரியவாட்ட சொல்லிடுவேன், பெரியவாட்டையும் சாத்தியும் சொல்லிடுவேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல சார், இவெல்லாம் இதை பண்றா பிடிக்கல அப்படின்னு அவாட்ட சொல்லும் போது நமக்கு மனசு லேசாயிடுறது. அவ பார்த்துப்பா, அவ எல்லாம் பண்ணுவா, அவள்கிட்ட விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட ஃபீல். இது என்னோட ஃபீல் வந்து
நம்ம குழந்தைகளுக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன், அவ கேட்கல சார், கேட்கல. ஏன்னா பெரியவா கிட்டக்கு நான் 6 வருஷம் பெட்டிஷன் போட்டுதான் எங்க ஆத்துக்கார் சந்தி பண்ண ஆரம்பிச்சார். சந்தி பண்றார், மாத்தியானம் பண்றார், பிரம்ம யஜ்யம் பண்றார், எல்லாம் பண்றார். இப்ப அவுபாசனம் எடுத்துக்கணுங்கிறார். எங்க வாத்தியார் சொல்லியிருக்காரு, அவுபாசனம் எடுத்துட்டா மாமி ஆத்த விட்டு போகக்கூடாது. சிவராமன் அண்ணாவே சொன்னாடி 9 கஜம்னா கட்டிக்கணும் முடியுமா உனக்கு அப்படின்னா. அது மாதிரி அதெல்லாம் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கோம். அதெல்லாம் பெரியவா சார் அனுகிரகம் தான். இதெல்லாம் அவர் மாத்தினது. ஏன்னா அவருக்கு லேட்டா தான் பூனலே போட்டா. அவருக்கு பூனல் போடும்போதே 25 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அப்புறம் அவர் தொழில் தான் அவருக்கு அப்படியே இருந்ததுனால இப்போ அவர் அதை அப்படி பண்றது. அதுதான் சார்கிட்ட டெய்லி தேங்க்யூ சொல்லுவேன். வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியாது. காலம்பரை எழுந்துட்டும் தேங்க்யூ சொல்லுவேன். சாயந்தரம் நைட்டு படுக்கும்போது தேங்க்யூ சொல்றது, ஏணிப்படி மாந்தர்கள் படிக்கிறது, தெய்வத்தின் குரல் படிக்கிறது, இது 2 தான். இதுதான் எங்களுக்கு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மீட்டிங்ல எங்களுக்கு இது பண்ணது. ஓகேப்பா, தேங்க்யூ. ஒரு விஷயம் சொன்னோம். ஆக்சுவலா இட் இஸ் வெரி ஈஸி டு அட்வைஸ் ஆக்சுவலி அதர்ஸ். அந்த அட்வைஸ் பண்ணுற போதும் இன்னொருத்தர் அட்வைஸ் பண்றதுக்கும் நமக்கு ஒரு தகுதி வேணும். அது நம்ம கோபத்திலையும் அவளை ஹர்ட் பண்ணாத மாதிரியும் அவளுக்கு அட்வைஸ் பண்றதுன்னு சொல்லி ஒரு யுனிக் ட்ரெயிட். இட் இஸ் டிஃபிகல்ட் டு அச்சீவ். பட் ஆனா அது தேவை. இப்போ நான் சாஸ்திரோத்தமா இருக்கேன், நான் தர்மத்தை கடைபிடிக்கிறேன்னு சொல்ல நான் அவனோட ஒசர்த்தின்னு கிடையாது. அது நம்ம மகாபெரிவா அந்த சார்லயும் அதை பார்க்கலாம். அது இப்படி புரியும்படி அவளை சொல்லி அவளை மாத்துறது அந்த ஒரு கலை இருக்கு. அது நம்ம கத்துக்கணும். நான் அவனோட ஒசத்தின்லாம் கிடையாது.